அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 2, 2025 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 12 லட்சம் வரை வருமான வரி விலக்கு. அப்புறம் அதோட முக்கிய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. மாற்றி அமைக்கப்பட்ட வருமான வரி விகிதங்கள். ஆண்டுக்கு வருமானம் ரூபாய் 12 லட்சத்துக்கும் மேல் பெறுபவர்களுக்கு, அதாவது 12 லட்சத்துக்கு மேல் பெறுபவர்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட்டும் கொடுத்துருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கு சலுகை. ரூபாய் 50 லட்சம் கோடி மதிப்பிலான பட்ஜெட் 7.4% அதிகம். விலை குறையும் விலை கூடும் பொருட்கள்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில இது மட்டும் வாசிக்கிறேன். மின்சார வாகன பேட்டரிகள்லாம் விலை குறையும். கைபேசி, உயிர்காக்கும் மருந்துகள் விலை குறையும். அப்புறம் எல்இடி விலை குறையும்னு போட்டிருக்காங்க. மின்னணு பொம்மைகள் பாகங்கள் விலை குறையும்னு போட்டிருக்காங்க. ஆபரண பொருட்கள் மற்றும் பாகங்கள் விலை குறையும்னு போட்டிருக்காங்க. விலை அதிகரிக்கும் பொருட்கள் வந்து ஸ்மார்ட் மீட்டர், சோலார் செல்கள், இறக்குமதி செய்யப்படும் காலணி, இறக்குமதி செய்யப்படும் மெழுகுவர்த்தி, மெழுகு திரி, பிவிசி, ஃப்ளக்ஸ் ஃபிலிம், ஷீட் மற்றும் பேனர்னு கொடுத்துருக்காங்க. ₹1 உள்ள வரவு செலவு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் அண்டு அதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ, அப்புறம் இந்த வரவு செலவு ₹1 இது எல்லாமே இமேஜாக நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்குது. டைம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் அன்னன்னைக்கு நியூஸ் வந்து இமேஜாகவே கொடுத்துருவோம், டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக, பெங்களூருவில் குலோத்துங்க சோழனின் தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. பெங்களூரு ஜக்கூர் பகுதியில் குலோத்துங்க சோழனின் தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு, கோலார் உள்ளிட்ட கர்நாடகத்தின் தென் பகுதிகளை ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன் உள்ளிட்டோர் ஆட்சி புரிந்துள்ளனர். அப்போது தமிழ், கன்னட மொழிகளில் கல்வெட்டுக்களை எழுதி வைத்தனர். அந்த சோழர் கால கல்வெட்டு கண்டறியப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் மத்திய பட்ஜெட்டில் எந்தெந்த துறைக்கு என்னென்ன மேலோட்டமாக வாசிச்சிருந்தேன். டைம் இருக்கிறவங்க இதை ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். இதோட இமேஜ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்குது. சுகாதாரத்துறைக்கு 99,858 கோடி ஒதுக்கீடு. வேளாண் துறைக்கு 1.71 லட்சம் கோடி ஒதுக்கீடு. 6 புதிய திட்டங்கள் அறிமுகம். கேசிசி கடன் வரம்பு 5 லட்சமாக உயர்வு. மொத்த வரி வருவாய் 42.70 லட்சம் கோடி. பட்ஜெட்டில் மதிப்பீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உள்துறை அமைச்சகத்துக்கு 2.33 லட்சம் கோடி. பாதுகாப்பு படைகளுக்கு அதிக நிதி. சிறைகளை நவீனப்படுத்த ரூபாய் 300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்கு 20,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பெண்கள் குழந்தைகள் நல அமைச்சகத்துக்கு 26,889 கோடி ஒதுக்கியிருக்காங்க. உச்சநீதிமன்ற கட்டட விரிவாக்கத்துக்கு 123.75 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பாதுகாப்புத்துறைக்கு 6.81 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. வெளியுறவு அமைச்சகத்துக்கு 20,516 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கலாச்சார அமைச்சகத்துக்கு 3,370 கோடி. ஆயுஷ் அமைச்சகத்துக்கு 3,992 கோடி ஒதுக்கீடு. வடகிழக்கு பிராந்திய மேம்பாடு அமைச்சகத்துக்கு 5,915 கோடி. ஜல்ஜீவன் திட்டம் 2028 வரை நீட்டிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. ஜல்ஜீவன் திட்டம் வந்து 2028 வரை நீட்டிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் நிதித்துறை, பாதுகாப்பு, சாலை, நெடுஞ்சாலை, கல்வி, நுகர்வோர் நலன், உணவு, பொது விநியோகம், கிராமப்புற ஊராட்சி, தகவல் தொடர்பு, அப்புறம் புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் விரைவில் அறிமுகம்னு தெரிவிச்சிருக்காங்க. திருக்குறளை மேற்கோள் காட்டிய நிதியமைச்சர், ஒரு நிமிஷம், வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற திருக்குறளை நிர்மலா சீதாராமன் மேற்கோள் காட்டினார்னு தெரிவிச்சிருக்காங்க. செங்கோன்மை அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இக்குறளின் பொருள், மலையை நம்பிய உலகின் உயிர்கள் எல்லாம் வாழும், அதுபோல் குடிமக்கள் அனைவரும் மன்னனின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்து வாழ்வர் என்பதாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. என்ன குறள்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அணுசக்தி திட்டத்துக்கு 20,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கல்வித்துறைக்கு 1.28 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு திட்டத்துக்கு 2,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கனிமவள பேட்டரிகளுக்கு வரி விலக்கு தெரிவிச்சிருக்காங்க. 5 ஐஐடிகளில் கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகள். குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் 141 கோடி ஒதுக்கீடு. தேர்தல் செலவினம் 1,400 கோடி ஒதுக்கீடு. மத்திய நகர்ப்புற வீட்டு வசதி அமைச்சகத்துக்கு 96,777 கோடி ஒதுக்கீடு. ரூபாய் 10,000 கோடியில் புத்தாக்க நிறுவனங்களுக்கு புதிய நிதி திட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். அப்புறம் இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரிப்பு. மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் தமிழக மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை பாராட்டியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் சமீபத்திய ஆண்டுகளில் முதலீடுகள் செய்வதற்காக பெரிய காலனி உற்பத்தியாளர்களை ஈர்க்கவும் கிராமப்புற தொழில்நுட்பங்களை உருவாக்கவும் எடுத்துள்ள முயற்சிகளை இந்த ஆய்வு எடுத்து காட்டியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் கிராமப்புறங்களில் 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் பட்ஜெட்டில் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவை 1.5 லட்சம் கிராமப்புற அஞ்சல் அலுவலகங்களை கொண்ட ஒரு பெரிய தளவாட அமைப்பாக மாற்றும் திட்டத்தை பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜனவரியில் ஜிஎஸ்டி 1.96 லட்சம் கோடி, 12% அதிகரிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க.
குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமிர்த பூந்தோட்டம் பொதுமக்கள் பார்வைக்கு இன்று திறப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. குடியரசுத் தலைவர் மாளிகையின் அமிர்த பூந்தோட்டம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பிப்ரவரி 2 முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறது. இதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முறைப்படி சனிக்கிழமை திறந்து வைத்து பூந்தோட்டத்தை பார்வையிட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல், நிர்மலா சீதாராமன் சாதனைன்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 8வது முறையாக மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து சாதனை படுத்தியிருக்கிறார். முந்தைய காலங்களில் இவரை விட சிலர் அதிக நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் செய்திருந்தாலும் அவர்கள் தொடர்ச்சியாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை. இதுவரை 10 முறை நிதி அறிக்கையை தாக்கல் செய்தவர் என்ற பெருமையை முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் கொண்டுள்ளார். அவர் நாட்டின் நிதியமைச்சராக 1950 to 1964 வரையிலும் 1967 to 69 வரையிலும் என 2 வெவ்வேறு தனித்தனி காலகட்டத்தில் 10 முறைகள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பெருமை பெற்றவர்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆண்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய வரும் நாளில் குறிப்பிடத்தக்க ஒரு மாநிலத்தின் நெசவு திறனை அங்கீகரிக்கும் வகையில் அந்த மாநிலத்தின் பாரம்பரிய புடவை தோன்றும் வழக்கத்தை நிர்மலா சீதாராமன் கடைபிடித்து வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு பீகார் நலன்சார் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. பாரம்பரிய சிவப்பு பை, கையடக்க கணினி, காகிதமில்லா பட்ஜெட்னு தெரிவிச்சிருக்காங்க. முந்தைய ஆண்டுகளைப் போல் இம்முறையும் சிவப்பு நிற பாரம்பரிய பாஹி கட்டா பாணியில் பையில் கையடக்க கணினி, அதாவது லேப்டாப் மூலம் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுனால. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க எல்லா நியூஸையும். அப்புறம் கருணை மரணத்தை அனுமதிக்க கர்நாடக அரசு முடிவு. கர்நாடக அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் தெரிவிச்சிருக்காரு. கருணை மரணத்தை அனுமதிக்கும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அளித்த தீர்ப்பை அமல்படுத்த கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக எங்கே இதை அனுமதிக்க போகிறோம்னு நம்ம சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் கர்நாடகான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட்டில் கேலோ இந்தியா திட்டத்துக்கு 350 கோடி ஒதுக்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. விளையாட்டு வீரர்களை அடிப்படை அளவில் இருந்து ஆராய்ந்து அவர்களை மேம்படுத்துவதற்கான ஏற்படுத்தப்பட்ட மத்திய அரசின் முதன்மையான திட்டங்களில் ஒன்றான கேலோ இந்தியா திட்டம் மிகப்பெரிய பலனை அளித்துள்ளது. அதை அடிப்படையாக கொண்டு அந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு 350.98 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 2025 to 26 நிதியாண்டுக்கு ரூபாய் 1000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் 2024 to 25 ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை விட 200 கோடி அதிகம்ன்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் வட்ட சில்லுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. வெம்பக்கோட்டை அருகே 3ஆம் கட்ட அகழாய்வை நோட் பண்ணிக்கோங்க. இது சாத்தூரில் பக்கத்தில் இருக்குது, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வில் சனிக்கிழமை 13 வட்ட சில்லுகள் கண்டறியப்பட்டனன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். வழக்கம் போல் எல்லாமே இன்றைக்கி நிறைய நியூஸ் இருந்திருக்கும். பட் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதனால தான் எல்லாத்தையும் மேலோட்டமாக வச்சுருக்கேன். டைம் இருக்கிறவங்க இன்னும் கூட எடுத்து ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பட்ஜெட் சம்மந்தமான எல்லாமே. ஸோ மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவை சந்திப்போம். தேங்க்யூ.